டேய், அந்த பனைமரத்து பக்கம் போகாதீங்கடா, அதில் பேய் இருக்கு என்று ராஜாவின் அம்மா எங்களை எச்சரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க. அந்த மரத்தில் உண்மையிலே பேய் இருக்கா? அப்படி பேய் இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஆவல் வர அதை பார்த்து விட்டு வரலாம் என்று அருகே நெருங்கினேன். அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும்டா, அந்த பக்கம் போக வேண்டாம், அம்மா சொல்லி இருக்காங்க, பேயெல்லாம் மோசமானவையாக இருக்கும் என்று ராஜா அழாத குறையாக கெஞ்சி கொண்டிருந்தான். அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே காற்று வேகமாக வீசியது. பண ஓலைகளிலிருந்து சரசரன்னு சத்தம் வரத் தொடங்கியது. சட்டேர் என்ற சத்தம் கேட்டது. என்னவென்று கூர்ந்து பார்ப்பதற்குள் ராஜா என் கையை பிடித்து இழுத்து கொண்டு, டேய், பேயோட வேலைதாண்டா, வாடா ஓடி போயிடலாம், இது பேயோட வேலைதாண்டா என்றிட அவனுடன் அவனுடைய வீடு நோக்கி ஓட வேண்டியதாயிற்று. அந்த ஒத்த பேய் பனைமரம் ராஜாவின் வீட்டிற்கு பின்னால் 300 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. எனக்கும் ராஜுவிற்கும் 8 வயதிற்கும். ராஜு அமைதியான பையன், அம்மா பிள்ளை. நான் குறும்புக்காரன், செய்யக்கூடாது சொன்னால் அதை ஏன் செய்யக்கூடாது என்று சிந்தித்து ஆரம்பித்து தேடுபவன். ராஜுவின் வீட்டை அடைந்தோம். ராஜுவிற்கு அதிக பயமாக இருந்ததால் அவனுடைய அம்மா மடியில் போய் அமர்ந்தான். 2 பேரும் ஏன் இப்படி ஒடியாறீங்க, என்ன குறும்பு பண்ணிட்டு வரீங்க என்று கேட்டதும் ராஜு நாங்கள் பனைமரத்தை பார்க்க போனதையும் அங்கே நடந்ததையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டான். ராஜுவோட அம்மா கோபமாக என்னை பார்த்தாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா என்று சொல்லிட்டு கிளம்புனேன். ராஜுவோட அம்மாவை என்னை அம்மாவாக நினைக்கிறதுனால அம்மானு தான் சொல்லுவேன். அவங்க என்னையும் அவங்களோட பையன் மாதிரி தான் நடத்துவாங்க. நான் கிளம்பிய போது, சிவா இங்கே வா, இப்படி உட்காரு என்று சொன்னாங்க. நான் பக்கத்தில் போய் அமர்ந்தேன். சிவா, நீ புத்திசாலியான பையன்னு தெரியும், அந்த பனைமரத்து பக்கத்தில் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்றார். ஒரு தடவை அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் நொங்கு வெட்டி பனைமரத்தில் ஏறினார். பாதி மரத்தை தாண்டி ஏறும்போது பேய் காற்று வீசியது. நொங்கு காய் வந்து அவர் தலையில் விழுந்துருச்சு. அதனால் அவர் கீழே விழுந்து செத்து போயிட்டார். அந்த காரணத்தினால அந்த மரத்தை வெட்ட முடிவு பண்ணி சில பேர் அந்த மரத்து பக்கம் போனாங்க. அவங்க மரத்தை வெட்ட தயாராகும்போது பேய் காற்று திரும்ப வீச தொடங்கிடுச்சு. 2 நொங்குக்காய் வந்து இருவர் தலையில் விழுந்ததால் அவங்க மண்டை உடஞ்சிருச்சு. அந்த மரத்தில் பேய் இருப்பது இப்படி தான் தெரிய வந்தது. அப்புறம் யாரும் அந்த மரத்து பக்கமே போகலை. அதனால் நீங்கள் இனி அந்த மரத்து பக்கம் போகக்கூடாது என்று அந்த மர பேய் கதையை சொன்னாங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அன்றிரவு சந்தேகத்தை தீர்க்க ஒரு திட்டம் போட்டேன். அதற்கு அம்மாவிற்கு தெரியாமல் ராஜுவை சம்மதிக்க வைத்தேன். அதன்படி இரவு 11:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் டார்ச் லைட்டோட கிளம்பினேன். ராஜு வீட்டருகில் போய் ராஜு என்று அழைத்தேன். உயிர் நண்பன் உடனே ஓடி வந்தான். பனைமரத்துலேருந்து சிறிது தூரத்தில் நின்று பனைமர உச்சியில் லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரம் கண் விழித்த ராஜுவின் அம்மா ஜன்னல் வழியாக பார்க்க பனைமரத்தில் நாங்கள் லைட் அடித்த வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு. உடனே ராஜுவை தேடி இருக்காங்க. அவனை காணவில்லை என்றதும் வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் பின்னால் சிறிது தூரத்தில் நின்று நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கவனிச்சிட்டு இருந்தாங்க. சரசரவென்று ஓலை சத்தம் கேட்க தொடங்கியது. சட் திட்டீட் என்று அதே ஒலி இடி மாதிரி கேட்க ராஜு பயந்து திரும்பி ஓடினான். ஓடியவன் அம்மா மேல் மோதியதும் அம்மா சத்தம் போடாமல் அவனை பிடித்து கொண்டார்கள். டேய் சிவா, வந்து காப்பாத்துடா, பேய் என்னை பிடிச்சிருச்சுடா, சீக்கிரம் வாடா என்றான். நான் திரும்பி லைட் அடித்தேன். ராஜு கையை பிடிச்சு கொண்டு அவங்க அம்மா நின்னாங்க. நான் காலையில் அவ்வளவு சொல்லியும் இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறீங்களாடா? டேய் சிவா, உனக்கு பயமே இல்லையாடா சொன்னாங்க. பயமா? அப்படின்னா என்னம்மா என்றேன். இப்போது சத்தம் கேட்டு ராஜு ஓடி வந்தானே, அதான் பயம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குமா பயப்படணும்? அந்த மரத்தில் தான் பேயெல்லாம் இல்லையேம்மா. காற்று அடிக்கிறதால தானே நொங்குக்காய் அதன் அடியில் விழுது. நீங்கள் சொன்ன மாதிரி பேய் இருந்திருந்தா நாங்கள் லைட் அடித்ததற்கு நொங்குக்காய் எங்கள் மேலே வந்து விழுந்திருக்கணுமே என்றேன். சொல்லி கொண்டிருக்கும் போதே பனை மரத்து அடியில் சட் திட்டீர் என்ற சத்தம் கேட்க அம்மா சிந்திக்க தொடங்கினாங்க. நீ சொல்கிறது சரிதான்டா பெரிய மனுஷா என்று கூறிவிட்டு என் கையை பிடித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்த தாத்தாவோடு படுத்துக்கொண்டேன். மறுநாள் அந்த பனைமரத்திலிருந்து விழுந்து இறந்தவர்களுடைய மகன்கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்சதை சொன்னோம்.
அத்தோடு அந்த பனை மரத்தை வெட்டுறதுக்கு ஐடியாவும் கொடுத்தோம். அதன்படி மரம் வெட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்து அந்த மரத்தை பாதுகாப்பாக வெட்டி வீழ்த்தி அப்புறப்படுத்தினாங்க. பனை மரம் தென்னை மரம் அடியில் நிற்கக்கூடாது என்று சொல்லுவது காற்றடிக்கும் போது தேங்காய் நொங்கு போன்றவை உதிரக்கூடியவை என்பதால் தான். அந்தந்த பருவத்தில் அவற்றை பாதுகாப்பாக பறிப்பது அந்த மரத்திற்கு சொந்தக்காரரின் சாமர்த்தியம்தான். இந்த காரணமே பனைமரப் பேயின் கதைக்கு பின் ஒளிந்துள்ளது. நன்றி.